ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் ஒரு கம்பெனி பற்றி பேசுவேன். மண்டே ஒரு நாள் கம்பெனி சொல்லிட்டு அதில் ஒரு கம்பெனியை எடுத்து தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி பேசுவேன். ஸோ போன வாட்டி நான் வீடியோ பண்ணியிருக்கும் போது என்ன கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கு என்ன கம்பெனி பேசணுமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள், எதை பற்றி பேசணுமோ கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை நான் தனி வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்த கம்பெனிஸை வச்சு நான் ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு 3வது கம்பெனி. ஸோ ஆஸ் பர் கமெண்ட்ல வந்தது பத்தி 2வது கம்பெனி. பட் இந்த வாரத்தோட இது 3வது கம்பெனி. என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தா இந்தியா கிரிட் ட்ரஸ்ட். இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் அப்படின்றது இது பேசிக்கா எப்படின்னா, நான் பவர் கிரிட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இன்வைட் தான். இதுக்கு பேர் என்னன்னா இந்தியா கிரிட் ட்ரஸ்ட். இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பவர் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பிஜி இன்வெட், அதாவது பவர் கிரிட் ட்ரஸ்ட் இன்வெட் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ இவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் ஸ்டெர்லைட் பவர். ஸோ இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒன்றும் இல்லை, பிஜி இன்வைட் பண்ணுற மாதிரி தான். ப்ரொமோட், அதாவது ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி ஒரு டிரான்சிஷன் லைனை செட் பண்ணி, ஸோ அதுலேருந்து வர காசை திருப்பி யாரெல்லாம் யூனிட் ஹோல்டரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 90% ஆஃப் ரெவன்யூ அங்கே வந்து அங்கே போயிடும். மிச்சம் 10% தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இன்வைட்டோட ரூல்ஸ். இது ஒரு பப்ளிக் கம்பெனியும் கிடையாது, இது ஒரு பிரைவேட் கம்பெனியும் கிடையாது. இது இட்ஸ் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அவ்வளோதான். இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி. அண்ட் தென் இவங்க வந்து எப்படி சொல்றது, இவங்களுக்கு வந்து ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கம்பெனிக்கு எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, ஆஸ் யூஷுவல் சேம் இன்வெர்ட்க்கு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து இவங்களுடைய இது 10,149 crores அண்ட் ஸ்டாக் பிஇ வந்து 25. நான் எப்பவுமே சொல்றது ஸ்டாக் பிஇ அப்படின்றது பிரைஸ் டு earnings. ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது தான் பிஇ. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியா கொடுத்தோம்னா நிறைய ப்ராஃபிட் வரும். இப்போ ₹1 earn பண்றதுக்கு நான் எத்தனை டைம்ஸ் கொடுக்குறேன், அது சிம்பிளா கான்செப்ட். ஸோ ₹1 earn பண்றதுக்கு 10 டைம்ஸ் கொடுத்தா நல்லா ப்ராஃபிட்ல இருக்குமா, 20 டைம்ஸ் கொடுத்தா நல்லா ப்ராஃபிட்ல இருக்குமா, 25 டைம்ஸ் கொடுத்தா நல்லா ப்ராஃபிட்ல இருக்குமான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 7.71%. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 2.34%. ஸோ இந்த ஆர்ஓசி அப்படின்றது கேபிட்டல் வச்சு அவங்க எவ்வளோ earn பண்றாங்க, அதாவது கேப் வச்சு, அதாவது அவங்களுடைய மார்க்கெட் கேப் வச்சு அவங்க எவ்வளோ earn பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அது வந்து 2.34. அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 12.6%. கரண்ட் ப்ரைஸ் வந்து 130. புக் வேல்யூ வந்து 70. ப்ரைஸ் டு புக் 1.83. புக் வேல்யூ அப்படின்றது கடைசியா திவால் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். ஸோ ஒரு கம்பெனி திவால் ஆச்சுன்னா நம்மளுக்கு கடைசியா என்ன கொடுப்பாங்க அப்படின்றது தான் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹70 தான். டபுள் த டைம் கொடுத்தா தான் நமக்கு கரண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இன்ட்ரென்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவேட் பண்றதுக்கு 144. பட் ₹144 இது ஒர்த்தான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை ஒர்த் இல்லை. அது ஏன்னு நான் தனியாக சொல்றேன். இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 5.59 பைஸ். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஹில் வந்து இன்னும் எதுவும் அப்டேட் ஆகல. அண்ட் தென் எபிட்டா வந்து 1512 crores இருக்கு. எபிட்டா கேஷா நான் சொல்றது, ரேஷியோஸ் சொல்றேன். அண்ட் தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 23%. ஸோ இது இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். அண்ட் தென் இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் இன்வெட்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் போன வாட்டி பிஜி இன்வெட்லேயே சொல்லணும்னு பார்த்தா அது மறந்துட்டேன், மிஸ் ஆயிடுச்சு. என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ற ப்ராஃபிட்ல 90% ஆஃப் ப்ராஃபிட் வந்து யூனிட் ஹோல்டர், அதாவது யாரெல்லாம் இதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு போயிடணும். மிச்சம் 10% தான் ரீஇன்வெஸ்ட் பண்றதோ இல்லை எக்ஸ்பென்சஸ் செலவு பண்றதோ பண்ணணும். இதுதான் இவங்களுடைய பேசிக்கான விஷயம். ஸோ இவங்க நான் சொல்லியிருந்தேன் ஸ்பான்சர்ஸ் கேகேஆர் அண்ட் ஸ்டெர்லைட் பவர். ஸோ ஸ்டெர்லைட் பவர் யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா கிட்ட ஆல்ரெடி $5 billion கடன் கட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அது திவால் ஆகிற நிலைமையில இருக்கு. நீங்க நியூஸஸ் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டெர்லைட்டோட பேரண்ட் கம்பெனி வேதாந்தா. ஸோ ஸ்டெர்லைட் வந்து தூத்துக்குடியில இருந்ததை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிக்கெஸ்ட் பிளான்டா இருந்தது வேதாந்தாக்கு அண்ட் ஸ்டெர்லைட் பவருக்கும் கூட. ஸோ அது க்ளோஸ் பண்ண பிறகு அவங்களுடைய பிசினஸ்ல இருந்து, அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அவங்க தான் எங்க ஸ்பான்சர் அப்படின்றப்போ இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் கேகேஆர் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்க எல்லா இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு பிடிக்கலன்னா இங்க இருந்து விட்ரா ஆயிக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, ஒரு இந்தியன் கம்பெனியா ஒரு வெளிநாட்டு கம்பெனியா அவங்கள கேட்டா, இப்போ ஒரு நேட்டிவ் கம்பெனியா என் ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை வெளியில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டா, ஆஸ் அ கம்பெனி வந்து எங்க ப்ராஃபிட் வருதோ அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் அவங்க வந்து இங்க எனக்கு பிடிக்கலப்பா, நான் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை விட இன்வெஸ்ட் அங்க அதிகமாவே இருக்கு, இங்க கிடைக்கிற இன்வெஸ்ட் விட அங்கேயே அதிகமா இருக்கு, ஸோ இங்க இன்வெஸ்ட் பண்றது பதிலாக நான் அங்க இன்வெஸ்ட் பண்றேன், அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணா இந்த கம்பெனியோடைய ஒரு ஸ்பான்சர் காலி. இன்னொரு ஸ்பான்சர் வந்து இவங்க ஸ்டெர்லைட் பவர். ஸ்டெர்லைட் பவர் கிட்ட ஆல்ரெடி ரொம்ப கேஷ் இல்லை, கடன்ல போயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க சீக்கிரமா முழுகிடுவாங்க. அதாவது
திவால் ஆயிடும் வேதாந்தா அப்படின்ற கம்பெனி. நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால 2 ஸ்பான்சரும் வீக்கா இருக்காங்க. மேபி கேகேஆர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் இன்னொரு ஸ்பான்சர் வீக்கா இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பான்சர் வெளில போகும்போது இந்த ஸ்பான்சரும் வெளில போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால 2 ஸ்பான்சருமே இப்போ வீக்கா இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால பிசினஸ் மாடல் கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட் இவங்க நவம்பர் ப்ராஜெக்ட் அசெட்ஸ் என்னன்னு சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவம்பர் 10/2022 வந்து டோட்டல் சர்க்கியூட் லென்த் எவ்வளோக்கு வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 7790 சர்க்கியூட் கிலோமீட்டர். சர்க்கியூட் அப்படின்றது சர்க்கியூட் லைன்ஸை சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7790 கிலோ சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ். ஸோ இது எவ்வளோ டிரான்சிஷன் லைன்ஸ்னா 42 டிரான்சிஷன் லைன்ஸ் அண்ட் 14,550 மெகாவாட்ஸ் வந்து 12 சப்ஸ்டேஷன் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 100 மெகாவாட்ஸ் வந்து சோலார் பவர் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா 19 ஸ்டேட்ஸை கவர் பண்றாங்க. ஒரு யூனியன் டெரிட்டரியும் கவர் பண்றாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை நாள்னா லாங் டேர்ம் அண்ட் 35 இயர்ஸ்க்கு ஷெடியூல் ஆயிருக்கு. அந்த அண்ட் தென் இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது, எது மூலியமா ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ஆர்எஸ்எஸ் எக்ஸ்எஸ்ஐ டிரான்சிஷன் லிமிடெட் அப்படின்றது மூலியமா ஒரு 23%, 2022 அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது. 2021ல 31%, 2022ல 23%. ஸோ 10% கிட்ட இறங்கியிருக்கு. அண்ட் NER2 டிரான்சிஷன் லிமிடெட் அப்படின்றது மூலியமா வந்து ஃபர்ஸ்ட் 12% earn பண்ணியிருந்தாங்க 2022ல அண்ட் 2021ல 18% கிட்டத்தட்ட 4% கிட்ட இறங்கியிருக்கு. 6% கிட்ட இறங்கியிருக்கு. அண்ட் அதர்ஸ்ல ஒரு 46% இருக்கு 2022 படி. பட் 2021ல 51% எல்லாமே அவங்களுடைய ரெவன்யூ பிரேக் டவுன், அதாவது ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,391 க்ரோஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய நெட் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் தர் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ 21,000 56%னா ஆவரேஜா ஒரு 14,000 க்ரோஸ் கிட்ட இருக்கும். ஸோ 14,000 க்ரோஸ் கிட்ட இவங்களுக்கு நெட் டெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவங்களுடைய அக்வாசிஷன்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் இதுல ரைச்சூர் சோலாப்பூர் டிரான்சிஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்றதுல 250 crore வேல்யூவேஷன் அந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க 100% ஸ்டேக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10, 2022ல வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷேர்ஸ் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் மூலியமா கார்கோன் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட்ல ஒரு 100% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாரோவிங்ஸ்ல எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் என்சிடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 33% அண்ட் லோன்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல, அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல ஒரு 11% அண்ட் அதர் சோர்சஸ்ல ஒரு 21%. அண்ட் இவங்களுடைய ஆவரேஜ் எல்லாமே இவங்களுக்கு 8% ஆஃப் அவங்களுடைய பாரோயிங்ஸ் வந்து AAA ரேட்டிங்ஸ்ல வந்திருக்கு. அதாவது அவங்க கடன் வாங்குறத வந்து AAA ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ, அக்வசிஷன்ஸ் அண்ட் டைவர்ஸ்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் பிரிச்சு கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா கேகேஆர் குரூப், அவங்க ஃபாரின்ல இருக்காங்கல்ல. ஸோ அந்த கேகேஆர் குரூப் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். ஸோ இதுக்கு வந்து 10% கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சரா வாங்கிக்கிறாங்க ஷேர்ஸ் பர்ச்சேசிங் இது மூலியமா, ஸ்பெஷல் பர்ச்சேஸ் வெஹிக்கல் மூலியமா. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 2022ல மட்டும் 3 crores பே பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021ல 6 crore பே பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இது கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ்ல கம்மியா இருக்கும். ஸோ அதனால இங்கேயும் கம்மியா இருக்கும் அவங்க எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்களுக்கு பே பண்றதும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடிரி, அதாவது இந்தியா கிரிட்டும் அண்ட் தென் பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டெர்லைட் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து இவங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஆல்ரெடி இதுல இருந்தவங்க தான், விச் மீன்ஸ் பவர் டிரான்சிஷன்ல இருந்தவங்க. அந்த பவரை பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ன்றதுனால அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூட், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரா இருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொன்ன மாதிரி அந்த இன்விட்டுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லியிருப்பேன். 90% ஆஃப் ரெவன்யூ வந்து யூனிட் ஹோல்டர் கொடுக்கணும், மிச்சம் இருக்கிற 10% தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் 2022ல மட்டும் நெட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 944 crores. அண்ட் தென் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அது வந்து எப்படி சொல்றது, யூனிட் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்ல மாட்டாங்க. ஸோ யூனிட் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து 54% வந்து எஃப்ஐஸ் ஓன் பண்றாங்க. அதுல வந்து 24% வந்து கேகேஆர் ஸ்பான்சர் ஓன் பண்றாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற 20% யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஓன் பண்றாங்க.
அண்ட் மேரிக்யூ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 10% ஓன் பண்றாங்க. டோட்டலாக 54% எஃப்ஐஐஸ் ஓன் பண்றாங்க. அண்ட் டிஐஸ் அண்ட் கார்பரேட் ஹோல்டு நம்ம ஊர்ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23%. பப்ளிக் வந்து ரீட்டைல் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து 22%. ஸோ இதுதான் இவங்களுடைய சேஞ்சஸ் ஒன்று ஆயிருக்கு. மிஸ்டர் அர்ஷா ஷஹா அப்படின்றவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ரிசைன் பண்ணியிருக்காரு அண்ட் ஹோல் டைம் டைரக்டராகவும் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2022. அண்ட் ஜோதி குமார் அகர்வால் அப்படின்றவங்க அந்த டைமிங்ல இருந்து வந்திருக்காங்க. ஜூலை 1, 2022 இருந்து வந்திருக்காங்க. ஹோல் டைம் டைரக்டராகவும் அண்ட் சிஎஃப்ஓவாகவும் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். இந்த ப்ரைஸ்க்கு வாங்க வேணா வாங்க மாட்டேன்றதா பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல சொல்கிறேன். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் டிவிடெண்ட் நல்லா பே அவுட் ஆயிருக்கு. எப்பவுமே 6 months ஒன்ஸ் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ஆயிடும். டிவிடெண்ட் ஆவோ இன்ட்ரெஸ்ட் ஆவோ இதுல இருந்து காசு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிஜி இன்வெட்னா என்ன, அதோடைய இன்வெட்னா என்ன அப்படின்ட்டு பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் மாடல் இன்னும் சிம்பிளா புரியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பெருசாக சொல்ற மாதிரி இந்த கம்பெனிக்கு எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் தான். டிவிடெண்ட் நல்லா பே பண்ணியிருக்காங்க அண்ட் புக் வேல்யூ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இதை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கும் இந்த கம்பெனியை பற்றி பெருசா இல்லை. பட் என்னை பொறுத்தவரை கான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்பான்சர்ஸே இங்க வீக்கா இருக்காங்க. ஸ்டெர்லைட் பவர் ஒண்ணுமே இல்லை. அங்க கேகேஆர் அமெரிக்கால இருக்காங்க. ஸோ அவங்க என்ன வேணா பண்ணலாம். அவங்க அந்த ஊருடைய கல்ச்சர் வேற, நம்முடைய கல்ச்சர் வேற. எப்பவுமே பிசினஸ்ல கல்ச்சரும் பார்க்கணும். ஏன்னா அவங்க இப்போ வந்து ஒரு இந்தியனை எடுத்துக்கோங்க. இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஃபாரினருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா அவங்க இந்தியனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மென்டாலிட்டி. பட் அமெரிக்கால அப்படி கிடையாது. ப்ராஃபிட் எங்க வருதோ அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஏதாச்சும் ஒரு கம்பெனி கிடைச்சா போயிடுவாங்க. அவங்க இத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணமே, அது நம்ம ஒரு கம்பெனி ஆச்சு, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ஸ்பான்சர்ஸ் 2 பேருமே வீக்கா இருக்கிறது தான் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ ஸ்பான்சர்ஸே இல்லாம ஒரு கம்பெனி இவ்வளவு பிரைஸ்ல வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொல்றேன் அது வாங்குவேனா இந்த பிரைஸுக்கு என்னென்ன இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றேன் கடைசியா. ஸோ இந்தியா கிரிட் இவங்க தான் டாப்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டே தான் இருக்கு. இந்த இன்வெட்ல இந்தியாலே 2 இன்வெட் தான் இருக்கும். ஒன்று இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது. இன்னொன்று பிஜி இன்வெட் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அது கமெண்ட்ல அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். அது 87,000 crores அதாவது சாரி 8,700 crores. இது வந்து 1 lakh கிட்ட இருக்கு. சாரி 10,000 crores கிட்ட இருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய பிஇ வந்து 25. அவங்களுடைய பிஇ அது பவர் கிரிட்டோடைய பிஇ வந்து 9ல தான் இருக்கு. ஸோ அவங்க இவங்கள விட பெட்டர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸும் கம்மியா இருக்கு, வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்கு. நீங்க வாங்குறதா இருந்தா இன்வெட் வாங்கியே தீரணும் அப்படின்னா நீங்க பிஜி இன்வெட் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்பான்சர்ஸ் வீக். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ நீங்க இன்வெட் வாங்கியே தீரணும்னா இதுலயே வாங்கிக்கலாம். நீங்க பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே வாங்கிக்கலாம். வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்ல நான் வாங்குங்க வித்துருங்க சொல்ல வாங்குறதா தான் சொல்றேன். நெக்ஸ்ட் இவங்களுடைய லாஸ்ட் குவார்டர் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 crores. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 0.49. லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 466 crores. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து 403 crores ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் விஷயம். அண்ட் தென் நான் பிஸ்னஸ் மாடல் பற்றி பேசுகிறேன். அண்ட் தென் ப்ரைஸுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்கிறேன்னு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது யாரும் ப்ரைவேட்டாக வாங்குறது இல்லை. எல்லாருமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போட்டால் அது யாருக்கு சேல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் நீங்கள் எந்த போர்டுன்னா எடுத்து பாருங்க. எந்த ஒரு போர்டு மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுங்க, கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுங்க, கர்நாடகா எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுங்க, ஆந்திரா எலக்ட்ரிசிட்டி போர்டு, எது எடுத்தாலும் கடன் இருக்கும். ஸோ அந்த போர்ட்லேயே கடன் இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு அவங்களால செட்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ லேட்டா பேமெண்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கும் காசு குறையும், நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் 2 பேருமே வீக்கா இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய ஸ்டாக் பிஇ 25ல இருக்கு. புக் வேல்யூவும் கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டா இருக்கு. புக் வேல்யூ பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்பான்சர்ஸ் வீக்கா இருக்காங்க. மெயின் வந்து நீங்க ரேஷியோஸை பார்க்கறத விட பிசினஸ் மாடல் ரொம்ப முக்கியம். ஸ்பான்சர்ஸ் வீக்கா இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய பிசினஸ் மாடல் கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் இன்வால்வன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன இந்த பிரைஸ்ல வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா நான் இந்த பிரைஸ்ல இந்த கம்பெனி வாங்க மாட்டேன். எனக்கு சீரியஸாக நான் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து பிஜி இன்வெட்டே வாங்கலாம். நான் சொன்னது என்னன்னா நான் அதையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் பிசினஸ் மாடல் புரிஞ்சாலும் அதுலயும் கவர்மெண்ட் இன்வால்வன்ஸ் இருக்கு, இதுலயும் கவர்மெண்ட் இன்வால்வன்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பா நான் இன்வெட் வாங்கியே தீரணும், டிவிடெண்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் சேஃப் பெட்டா இருக்கணும்னா நீங்க பிஜி இன்வெட்டே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஸ்பான்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து பிரைவேட் பண்ணுது, பிரைவேட்டும் 2 பேருமே வீக்கா இருக்காங்க. ஸோ அதனால நான் இதுவா அதுவான்னு கன்சிடர் பண்ணா கம்மி பிஇ, கம்மி புக் வேல்யூ, அதாவது புக் வேல்யூ கரெக்டா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ நான் இதுவா அதுவான்னு கம்பேர் பண்றப்போ நான் பிஜி இன்வெட்டே வாங்கிப்பேன் அந்த பிரைஸ்ல. ஸோ பிரைஸ், பிசினஸ் மாடல், ஸ்பான்சர்ஸ் எல்லாமே அதுவே பெட்டரா இருக்கு இதை கம்பேர் பண்றப்போ. ஸோ நான் இந்த பிரைஸ்க்கு இதை வாங்க மாட்டேன். நான் பிஜி இன்வெட்டும் வாங்க மாட்டேன்.
வாங்குறதா இருந்தா கண்டிப்பா இன்வெர்ட் எனக்கு வாங்கியே தீரணும்னு இருந்துச்சுன்னா நான் பிஜி இன்வெர்ட் வாங்குவேன். நான் இத வாங்க மாட்டேன். ஸோ இதுதான் இதோடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.